الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இஹ்யா உலூமித்தீனுடைய 13வது வகுப்பு நடைபெறுகிறது. இதற்கு முன்பு இமாம் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குறித்தும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் குறித்தும் நம்முடைய மார்க்க சட்ட வல்லுநர்கள் அத்துணை பேருமே ஆத்ம ஞானம் பெற்றவர்களாகவும் இறையச்சம் மிக்கவர்களாகவும் பேணுதல் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் வெளிப்படையான சட்டங்களை சொன்னதோடு உள பரிசுத்தத்தோடு இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அதிலும் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலான செய்திகளை சொன்னார்கள். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் குறித்தும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் குறித்தும் நாம் பார்க்கலாம். எப்படி மற்ற இமாம்கள் மிகச்சிறந்த பேணுதல் மிக்கவர்களாகவும் இறையச்சம் மிக்கவர்களாகவும் ஆத்ம ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்தார்களோ, அதுபோன்று எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவர்களாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, நான் இங்கே குறிப்பிடக்கூடிய 1-2 விஷயங்களே இமாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று விளங்கிக் கொள்வதற்கு போதுமானது என்பதாக சொல்லிவிட்டு முதலாவது ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க இரவு நேரத்துல அதிக நேரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நடு இரவு வரை இமாம் அவர்கள் வணக்கம் புரியக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு தடவை இமாம் அவங்க வெளியே போனாங்க. அப்ப 2 பேர் இமாம் அவங்கள பத்தி பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இந்த பெரியவர் இருக்கிறாரே, இவரு நடு இரவு வரை வணக்கம் புரியக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, இல்ல, அந்த பெரியவர் இரவு முழுக்க வணக்கம் புரியக்கூடியவராக இருக்கிறார் என்பதாக அவர் சொல்லுகிறார். இந்த இருவரும் பேசிக்கொள்வது இமாம் அவர்களுடைய காதுல விழுது. அப்ப இமாம் அவங்க முடிவு பண்றாங்க, நாம நடு இரவு வரைக்கும் தான் தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனா முழு இரவும் தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, நாம செய்யாத ஒரு நற்காரியத்துக்காக வேண்டி பாராட்டப்படும் நிலையில் இறைவனுக்கு முன்னால் நான் நிற்பதை வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்று இரவு முதல் இமாம் அவர்கள் முழு இரவும் வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஷாவிற்கு செய்த ஒழுவை கொண்டு சுபுகு தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்லுவாங்க. அப்படின்னா, இஷா தொழுது முடிச்சுட்டு அவங்க வணக்கத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தொடர்ந்து வணக்கம் புரிந்து கொண்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சுபுகு தொழுகை வந்துரும். சுபுகு தொழுகையையும் அந்த இஷாக்கு செஞ்ச அந்த ஒதுவை கொண்டே செய்யும் அளவிற்கு இரவு முழுக்க தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். செய்யாத ஒன்றுக்காக வேண்டி புகழப்படுவதை, பாராட்டப்படுவதை இமாம் அவர்கள் எந்த அளவிற்கு வெறுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 2 பேரு பாராட்டுனத உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இமாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதுவரை நடு இரவு வரை தொழுது கொண்டிருந்தவர்கள் அதற்கு பிறகு முழு இரவும் தொழ ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க இங்கே குறிப்பிடுறாங்க. இது அவங்களுடைய பேணுதலுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணமாக இருக்கு. அடுத்ததாக யஸீத் இப்னு உமர் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னர் இருந்தார். இப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய கல்வி ஆற்றல், அவர்களுடைய சிறப்பு எல்லாவற்றையும் உணர்ந்து அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய பொறுப்புக்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள கூப்பிட்டு விடுறாரு. அப்ப இமாம் அவங்க வர்றாங்க. அப்ப அந்த யஸீத் இப்னு உமர் சொல்றாரு, இந்த பொறுப்புக்கு நீங்க தான் ரொம்ப தகுதியானவர். அதனால இந்த பொறுப்புல உங்கள நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இமாம் அவங்க சொல்றாங்க, முடியாது, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக மறுக்கிறாங்க. கடுமையான கோபத்துல யஸீத் இப்னு உமர் சொன்னாரு, இவங்கள சாட்டையால அடிங்க என்பதாக சொன்னார். 20 முறை சாட்டை அடி கொடுக்கப்பட்டது. இமாம் அவர்கள் அமைதியோடு அந்த சாட்டை அடியை ஏற்றுக்கொண்டார்களே தவிர, அந்த அரசாங்கத்தினுடைய உயர் பதவியை ஏற்றுக்கொள்ளல. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அரசாங்கத்தினுடைய உயர் பதவி வகிப்பதை விட சாட்டை அடி மேலானது என்பதாக அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் இமாம் அவர்கள் சாட்டை அடியை ஏற்றுக்கொண்டார்களே தவிர அரசாங்கத்தினுடைய பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவே இமாம் அவர்கள் எவ்வளவு தூரம் பேணுதல் மிக்கவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதாக சொல்றாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களுக்கும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களுக்கும் இடையில ஒரு 13 வருஷம் தான் டிஃபரெண்ட். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க ஹிஜ்ரி 80ல பிறந்தவங்க.
ஹிஜ்ரி 150ல வஃபாத் ஆனாங்க. ஏறக்குறைய 70 வருஷம் வாழ்ந்தாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 93. இவங்க ஹிஜ்ரி 80, அவங்க ஹிஜ்ரி 93. வெறும் 13 வருஷம் தான் டிஃபரெண்ட். அதனால தான் கலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் சம்பந்தப்பட்ட செய்திகள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களோடும் தொடர்புள்ளதாக இருக்கும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களோட தொடர்புள்ளதாகவும் இருக்கும். கலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் தொடர்ந்து இமாம் அவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கிக் கொண்டே இருந்தார். தொடர்ந்து இமாம் அவர்கள் அதை திரும்ப அனுப்பி கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை கலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் தன்னுடைய அதிகாரிட்ட சொன்னாரு, இந்த முறை எப்படியாவது ஒப்படைத்து விட்டுத்தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு தன்னுடைய அதிகாரியை அனுப்பினார். 2500 பொற்காசுகளோட இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. அவர் சலாம் சொன்னாரு, பதில் சலாம் சொன்னாங்க. கலீஃபா அவங்க இந்த 2500 பொற்காசுகளை ஒப்படைத்து விட்டுத்தான் வர வேண்டும்னு சொல்லிட்டாங்க. எப்படியாச்சும் இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க அந்த பொற்காசுகளை அந்த ஓரத்துல வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப அவர் அந்த 2500 பொற்காசுகளை இமாம் அவங்களுடைய வீட்டினுடைய ஓரத்துல அவர் வைக்கிறார். அவர் வச்ச உடனேயே இமாம் அவங்க தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க. தன்னுடைய மகனார கூப்பிட்டு சொன்னாங்க, நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுக்க. நான் இறந்து போனதுக்கு பிறகு, கஃன் தஃபன் இட்டதற்கு பிறகு, இந்த 2500 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு இந்த அதிகாரியை சென்று பார். என்னுடைய தந்தையிடம் நீங்கள் ஒப்படைத்த அமானிதத்தை நான் ஒப்படைக்கிறேன் என்பதாக சொல்லி, இந்த 2500 பொற்காசுகள குடுத்துரு அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க அந்த அதிகாரியின் காதில் விழும் அளவிற்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல கலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் அவங்களையே கூப்பிட்டு விடுறார். நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் அன்பளிப்புகளை வழங்கிக் கொண்டே வருகிறேன். ஆனால் நீங்க தொடர்ந்து திரும்ப அனுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களோடு நான் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் என்பதாக சொல்றார். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, உங்களோட நெருக்கமா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் சொல்றாரு, அன்பளிப்பு செய்வது என்பது ஒரு நல்ல பண்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அது உங்களுடைய காசுல கொடுக்கணும். நீங்கள் செலவு செய்வதே மக்களுடைய பணத்திலிருந்து தான். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து எப்படி எனக்கு அன்பளிப்பு தர முடியும் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க பதில் சொன்னாங்க என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த காசு பண விஷயத்துல இவ்வளவு தூரம் நிதானமாகவும், நேர்த்தியாகவும் அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த செய்தியை சொல்றாங்க. இதுவும் கலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்கள நான் நீதிபதியாக நியமிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இமாம் அவங்க வேணான்னு சொல்லி மறுக்கிறாங்க. இவங்க திரும்ப திரும்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நிர்பந்தப்படுத்துறாரு. நீங்க தான் நீதிபதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நான் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதாக சொல்றாங்க. நான் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்வது உண்மையாக இருக்குமானால் நான் தகுதியற்றவன். அவ்வாறு சொல்வது பொய்யாக இருக்குமானால், பொய் சொல்லும் ஒருவன் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதாக சொல்லிறான். கலீஃபா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவங்க கிட்ட இமாம் அவங்க இப்படி சொன்ன உடனே அவரால எந்த பதிலுமே சொல்ல முடியாம, இமாம் அவங்கள நீதிபதியாகவும் நியமிக்க முடியாம விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொய்யும் புரட்டையும் சொல்லி பெரும் பெரும் பதவிகளை ஆசிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில பதவிகளும் பெரும் பெரும் பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்ட நேரத்துல கூட இமாம் அவர்கள் அதிலிருந்து எந்த அளவிற்கு தவிர்ந்திருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இதுவரைக்கும் இமாம் அவங்கள பத்தி நான் சொன்னது எல்லாமே இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க இஹ்யால குறிப்பிட்டு இருக்கக்கூடிய செய்தி. இன்னும் சில சில சின்ன சின்ன செய்திகளை நான் இதுல சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள பத்தி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய ஆசான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களோடு அமர்ந்திருந்தேன். அப்போ ஒருத்தர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்கள பார்த்து கேட்டாரு, நீங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு தூணை காட்டி, இந்த தூணை தங்கத்தூண் என்று இமாம் அவர்கள் வாதிட்டால் தன்னுடைய வாத திறமையினால் இது தங்கத்தூண் என்று நிரூபித்து விடுவார்கள் என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் வந்தவருக்கு சொன்னார்கள் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க ஹிஜ்ரி 150ல வஃபாத் ஆகுறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க ஹிஜ்ரி 150ல பிறக்குறாங்க. அதாவது ஏறக்குறைய 70 ஆண்டு கால வித்தியாசம் இருவருடைய வாழ்க்கைக்கு இடையில. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க 2 பேருக்கு மத்தியில இருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க வாலிப வயசுல இருக்கும்போது அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சொல்றாங்க, "இப்பா நீ கடத்தெருவுல வியாபாரம் செய்யறத நான் கவனிச்சிருக்கிறேன். எவ்வளவு புத்திசாலித்தனமா நீ வியாபாரம் செய்ற. எவ்வளவு திறமைசாலியா நீ இருக்கிற. நீ உன்னுடைய அறிவை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தினால் அது எவ்வளவு சிறப்பா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க என்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க.
எப்ப இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்கிட்ட இப்படி சொன்னாங்களோ அப்பயே என்னுடைய உள்ளத்துல உலகத்தினுடைய ஆசை நீங்கி விட்டது, மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற பற்றுதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் அப்படியே மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி தன்னுடைய வாலிப வயசுல தான் போறாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பெரும் பெரும் ஹதீஸ்கள்ட்ட மார்க்க கல்வியை பெற்றாங்க. அதுல குறிப்பாக இமாம் ஹம்மாத் அவங்க கிட்ட இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க கல்வி கற்றாங்க. எந்த அளவிற்கு தன்னுடைய ஆசானின் மீது அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய ஆசானான ஹம்மாத் அவர்களுடைய பெயரையே சூட்டினார்கள். அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகனாருடைய பெயரும் என்ன? ஹம்மாது தான். அவர்களுடைய ஆசானுடைய பெயரும் ஹம்மாது தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் இமாம் ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வீட்டை நோக்கி நான் கால் நீட்டியதில்லை என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஆசானின் மீது அவர்கள் எவ்வளவு கண்ணியம் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எந்த அளவிற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவில் சிறந்தவராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரிக்கெல்லாம் உஸ்தாது இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவங்க சொல்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் சாமானிய மனிதர்களில் ஒருவனாகவே இருந்திருப்பேன் என்பதாக இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் அலி இப்னு ஆசிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா அறிஞர்களுடைய அறிவையும் ஒரு தராசுல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய அறிவை மட்டும் இன்னொரு தராசுல வச்சோன்னு சொன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கல்வி அறிவு என்பது மிகவும் கனமுள்ளதாக இருக்கும் என்பதாக இமாம் அலி இப்னு ஆசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது மட்டும் இல்லாம இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரொம்ப பேணுதல் மிக்கவர்களாக இருந்தாங்கங்கிறதுக்கு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை நிறைய சொல்லலாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட மாணவர்களும் போய்கிட்டு இருந்தாங்க. கடுமையான வெயிலாக இருந்துச்சு. அப்ப மாணவர்கள் எல்லாம் ஒரு வீட்டு நிழல்ல போய் நின்னுக்கிட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா அவங்க வெயில்லயே நிக்கிறாங்க. இப்ப மாணவர்கள்லாம் கேட்டாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட, நீங்களும் வந்து நிழல்ல நிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அந்த வீட்டு நிழல்ல நான் நிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, அந்த வீட்டுக்காரர் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. அந்த கடனை கொடுக்கிற வரைக்கும் அவரிடமிருந்து நான் எந்த பலனையாவது அனுபவித்தால் அந்த பலன் வட்டி ஆகிவிடும் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி கடைசி வரைக்கும் அந்த வீட்டு நிழல்ல நிக்கிறத மறுத்துட்டாங்க என்பதாக சொல்றாங்க. திடீரென்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஆட்டிறைச்சி சாப்பிடுறத நிப்பாட்டிடுறாங்க. அப்ப மாணவர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் திடீர்னு ஆட்டிறைச்சி நீங்க சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, ஒரு ஆடு ஒன்று காணா போயிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த காணா போன ஆடு ஒருவேளை திருடப்பட்டு, அந்த திருடப்பட்ட ஆடு சந்தையில் விற்கப்பட்டு, அந்த விற்கப்பட்ட ஆடை ஒருவர் வாங்கி வந்து, அதை சமைத்து, அது நம்முடைய தட்டுக்கு வந்திருந்தால், அது ஒரு ஹராமான ஒன்றை சாப்பிடுற மாரி ஆயிருமே! அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷம் இமாம் அவங்க ஆட்டுக்கறி சாப்பிடல. ஆடு 7 ஆண்டுகள் தான் வாழும். எப்படி இருந்தாலும் அந்த ஆடு இறந்து போயிருக்கும்னு சொல்லி 7 ஆண்டுகள் வரை இமாம் அவங்க ஆட்டிறைச்சி சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுவெல்லாம் இமாம் அவங்க எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கிறோம். ஆக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்ல வர செய்தி இதுதான். நமக்கு மார்க்கத்தை போதித்த சிறந்த இமாம்கள் அத்துணை பேரும் இரையச்சம் மிக்கவர்களாகவும் பேணுதல் மிக்கவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் இருந்தார்கள். இவர்களில் நமக்கு நிறைய முன்மாதிரிகளும் படிப்பினைகளும் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பத்தி சொல்றாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன கருத்துக்களையும் இஹ்யா உலூமுத்தீன் முழுக்க நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். அங்க இமாம் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல அவங்கள பத்தி நான் எதுவும் சொல்லாம நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஒரு தலைப்புக்குள்ள வந்துட்டதுனால இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பத்தியும் நாம பார்க்கலாம். இது இஹ்யால வரல, நான் சொல்றேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க 2 வயசு இருக்கும்போது அவங்களுடைய தகப்பனார் இறந்துடுறாங்க. அதனால அவங்கள வளர்த்து ஆளாக்குனது அவங்களுடைய தாயார் தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய இமாம்களுக்கு பின்னால இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து தாயா தான் இருக்கிறாங்க. தந்தையாக இருக்கிறது இல்ல. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு பின்னாலும் அவர்களுடைய தாயார் தான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுடைய தாயார் தான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுடைய தாயார் சஃபியா அம்மா அவங்க தான் இருக்கிறாங்க. சின்ன வயசுலயே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வீட்டு கதவை திறந்து பள்ளிவாசலுக்கு ஓடுவாங்களாம் காலையிலேயே எந்திரிச்சு. பின்னாடியே அம்மா சஃபியா அவங்க வந்து அவங்க புடிச்சிட்டு வந்து இன்னும் நேரம் இருக்கு. இன்னும் ஃபஜ்ர் தொழுததுக்கு பிறகு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், பிடிச்சு திரும்ப தூக்கிட்டு வந்துருவாங்களாம். சுபுஹ் நேரத்துல அவங்கள நல்லா தயார்படுத்தி சஃபியா அம்மா அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போய் பள்ளி வாசல்ல விட்டுட்டு ஓதி முடிச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் சஃபியா அம்மா அவங்க அந்த பள்ளி வாசலுடைய படிக்கட்டிலேயே உட்கார்ந்திருப்பாங்களாம். இமாம் அவங்க பள்ளிக்குள்ள, தாயார் பள்ளியினுடைய படிக்கட்டுல. இப்படித்தான் இவர்களுடைய அழகான ஒரு கல்வி பயணம் அப்படிங்கிறது துவங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க.
இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிறப்பு இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஸிஹாஹ் சித்தா அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் இல்லையா? ஏன்னா புகாரி, முஸ்லிம், திருமிதி, நஸஈ, அபூ தாவூத், இப்னு மாஜா இந்த 6 கிதாபுகள ஸிஹாஹு சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மிகச்சிறந்த அங்கீகரிக்கப்பட்ட 6 ஹதீஸ் கிதாபுகள். இந்த 6 பேருமே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள். இந்த 6 பேர்ல 4 பேரு நேரடி மாணவர்கள், 2 பேரு மாணவர்களின் மாணவர்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவங்க, இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா இவங்கலாம் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நேரடி மாணவர்கள். இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா இவங்கலாம் மாணவர்களின் மாணவர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய மாணவர் தான் இமாம் திருமிதி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய மாணவர். அப்ப இந்த 6 பேர்ல 4 பேர் இமாம் அவர்களுடைய நேரடி மாணவர்கள். மீதி இருக்கக்கூடிய 2 பேர் மாணவர்களின் மாணவர்கள். எப்படி பார்த்தாலும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க இந்த 6 இமாம்களுக்கும் ஆசானாக இருக்கிறார்கள். இது இவர்களுடைய தனி சிறப்பு. எப்ப பார்த்தாலும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க பேனாவும் கையுமா தான் இருப்பாங்களாம். அவங்கள அப்படியே காட்சிப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க கையில ஒரு பேனா, பக்கத்துல ஒரு மைக்கோடு அப்படிதான் அவங்க தெரிவாங்களாம். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டதாம், எப்ப பார்த்தாலும் நீங்க மைக்கூடோடயே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மைக்கூட்டுக்கு அரபியில மெஹ்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நீங்க மெஹ்பராவுடையே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, மஅல் மெஹ்பரத்தி இலல் மக்பரா என்பதாக சொன்னாங்களாம். மைக்கூட்டோடு தான் மரணக்கூடி வரை தொடர்வேன் என்பதாக சொன்னாங்களாம். மஅல் மெஹ்பரத்தி இலல் மக்பரா அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு கோட் அது. இதுவெல்லாம் அவர்களுக்கு கல்வியோடு இருந்த அந்த நெருக்கத்தை நமக்கு காட்டுது இல்லையா? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க தான் இமாம் யஹ்யா இப்னு மயீன். ஜர்ஹ் வ தஅதீலுடைய இமாம். ஜர்ஹ் வ தஅதீலுடைய இமாம் அப்படின்னு சொன்னா, அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்து எந்த ஹதீஸ் ஸஹீஹ், எந்த ஹதீஸ் தஈஃப் என்று ஆய்வு செய்யக்கூடியவர்கள். இமாம் யஹ்யா இப்னு மயீன் ரஹிமஹுல்லா அவங்களும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களும் நண்பர்கள். 2 பேரும் ஹஜ் செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. அப்ப இமாம் யஹ்யா இப்னு மயீன் ரஹிமஹுல்லா அவங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட சொல்றாங்க, ஹஜ்ஜிக்கு யமன்ல இருக்கக்கூடிய சனஆல இருந்து இமாம் அப்துர் ரஸாக் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய முஹத்திஸ். இமாம் அப்துர் ரஸாக் அவங்க ஹிஜ்ரி 126ல பிறந்தவங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க 150ல பிறந்தவங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க பிறந்தது 164ல பிறந்தவங்க. 14 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்தவங்க. 126ல பிறந்தது தான் யாரு? இமாம் அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லா அவங்க. இமாம் யஹ்யா இப்னு மயீன் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இமாம் அப்துர் ரஸாக் அவங்க சனஆல இருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம போய் அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து சில ஹதீஸ்கள நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஹதீஸை கற்பதற்காக வேண்டி நாம் சனாவிற்கு போக வேண்டுமே தவிர, இமாம் அவர்கள் வந்த இடத்துல ஹதீஸை கற்பது என்பது ஹதீஸிற்கு நாம் தரக்கூடிய கண்ணியம் அல்ல என்பதாக சொல்லிட்டு ஹஜ் முடிச்சிட்டு போயிட்டாங்க. ஹஜ் முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு 2 மாதத்திற்கு தேவையான பொட்டலங்களை கட்டிக்கொண்டு அதற்குண்டான தயாரிப்புகளோடு சனஆவிற்கு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சென்று இமாம் அப்துர் ரஸாக் அவங்க கிட்ட ஹதீஸ்களை கற்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லா இருக்காங்க இல்லையா? அவங்க முஸன்னஃப் அப்துர் ரஸாக்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸ் கிதாப் ஒன்று இருக்கு. 19,000 ஹதீஸ் கொண்ட ஒரு பெரிய ஹதீஸ் தொகுத்த ஒரு பெரிய மாமேதை. அப்ப இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க சனஆவிற்கு போய் அங்கேயே தங்கி இமாம் அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ் பாடத்தை கற்றுவிட்டு திரும்பினார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க எவ்வளவு பெரிய கல்வியின் மீது கண்ணியம் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் யாருக்கு மாணவர்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மாணவர். தன்னுடைய மாணவர் குறித்து ஆசிரியராகிய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நான் பக்தாதில் என்னுடைய பிரதிநிதியாக மிகச்சிறந்த ஹாஃபிலாக, மிகச்சிறந்த ஆலிமாக, மிகச்சிறந்த சட்ட வல்லுனராக இமாம் அஹமது அவர்களையே நான் விட்டு செல்கிறேன் என்பதாக ஆசானாகிய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கல்வி ஆற்றல் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஹலீஃபா மஅ்மூனுடைய ஆட்சி காலத்துல ஒரு சர்ச்சை ஏற்படுது. அந்த சர்ச்சையில இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் மாற்று கருத்து கொள்கிறார்கள். அதுல மஅ்மூனுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டு இமாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில ஒரு 2 1/2 வருஷம் இருந்தாங்க. கடுமையாக அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள். மஅ்மூனுக்கு பிறகு அவருடைய மகன் முஅத்தஸிம் அவரும் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, இமாம் அவங்கள நிர்பந்தப்படுத்தினாரு. இமாம் அவங்க முடியாது. தன்னுடைய கருத்துல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. முஅத்தஸிம் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கள் என்பதாக ஆணையிட்டார். அப்ப இமாம் அவர்கள் கொண்டு நிறுத்தப்படுறாங்க. 100 கசையடி கொடுக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்துல அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க. கசையடி கொடுக்க ஆரம்பிக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொண்டு கொடுக்குறாங்க. இமாம் அவங்க நோன்பு வச்சிருக்கிற தண்ணி குடிக்கல. இடையிடையே கொண்டு தண்ணீர் தரப்படுகிறது. இமாம் அவங்க நோன்பு வச்சிருந்ததுனால குடிக்கல.
35வது கசையடி கொடுக்கும்போது இமாம் அவங்க மயக்கமுற்று கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கு மேல் அடிச்சா இமாம் அவங்க மூத்தா போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அஞ்சி அதோட நிறுத்தி இமாம் அவர்களை திரும்ப சிறைக்கு அனுப்பினார். இப்படி ஒரு கொடுமை எல்லாம் இமாம் அவர்களுக்கு நடந்தது. ஆனால் சத்தியத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நான் வாழ்ந்து சத்தியம் சாவதை விட சத்தியம் வாழ்ந்து நான் சாவது சிறந்தது என்பதாக சொன்னார். அதுக்கு பிறகு இமாம் அவங்க வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது. 3,00,000 ஹதீஸ்களை இமாம் அவர்கள் தொகுத்து 3,00,000 ஹதீஸ்களையும் இமாம் அவர்கள் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா யார்கிட்டயும் பேச முடியாது, யாருக்கும் பாடம் நடத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய மகன்களான 2 பேர், சாலிஹ் இப்னு அஹ்மத், அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத், தன்னுடைய 2 மகன்கள், தன்னுடைய மகன்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செஞ்சாங்க, பாடம் நடத்தினாங்க. தன்னுடைய தந்தையிடமிருந்து இவர்கள் தொகுத்த அந்த நூல் தான் முஸ்னதே அஹ்மத். முஸ்னதே அஹ்மத் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உள்ள ஹதீஸ் கிதாபிலேயே ஆகப்பெரிய கிதாப் எது? முஸ்னதே அஹ்மத் தான். ஏறக்குறைய 30,000 ஹதீஸ்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கிதாபு முஸ்னதே அஹ்மத். அதனால ஒவ்வொரு ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொன்னா ஹத்தசனி அபி ஹத்தசனி அபி ஹத்தசனி அபின்னு தான் முஸ்னதே அஹ்மதினுடைய எல்லா ஹதீஸ்களும் எப்படி ஆரம்பிக்கும்? ஹத்தசனி அபி, என்னுடைய தந்தை எனக்கு அறிவித்தார், என்னுடைய தந்தை எனக்கு அறிவித்தார், என்னுடைய தந்தை எனக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ இமாம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்கள் அத்துணையையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே நடத்த ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய பிள்ளைகளின் வாயிலாக முஸ்னதே அஹ்மத் என்கின்ற அற்புதமான ஹதீஸ் தொகுப்பு இன்னைக்கு 50 வால்யூம்கள்ல அது அச்சிடப்படுது. 50 வால்யூம் லேட்டஸ்ட் வெர்ஷன் முஸ்னதே அஹ்மத் 50 வால்யூம்கள் கொண்டது. கல்வியை பாதுகாப்பதற்கு அவர்கள் கொண்ட அந்த கவனம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல ஒரு அழகான ஒரு செய்தி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நேரம், அப்ப ஸ்பெயின்ல இருந்து தகீ இப்னு மிஹ்லப் அப்படிங்கிற ஒருத்தர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட ஹதீஸ் கற்பதற்காக வேண்டி வந்தார். வந்து பள்ளிவாசலுக்கு போனாரு. பள்ளிவாசல்ல இமாம் யஹ்யா இப்னு மயீன் ரஹிமஹுல்லா அவங்க ஹதீஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இமாம் யஹ்யா இப்னு மயீன் ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட போய், நான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட ஹதீஸை கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இமாம் யஹ்யா இப்னு மயீன் ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, அவங்கள நீங்க பார்க்கவோ பேசவோ முடியாது, அவங்க வீட்டு சிறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இமாம் யஹ்யா இப்னு மயீன் ரஹிமஹுல்லா அவங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய வீட்டை காட்டுறாங்க. உடனே தகீ இப்னு மிஹ்லப் ரொம்ப அழுக்கடைந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டு ஒரு பிச்சைக்காரருடைய தோற்றத்துல அல் அஜ்ர் அல் அஜ்ர் ரஹிமக்குமுல்லாஹ், அல் அஜ்ர் அல் அஜ்ர் ரஹிமக்குமுல்லாஹ் என்பதாக எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறார். அப்ப இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க வீட்டு கதவை திறந்து ஒரு 2-3 நாணயங்களை எடுத்து கொண்டு வந்து போட வர்றாங்க. அப்ப போட வரும்போது தகீ இப்னு மிஹ்லப் சொல்றாரு, நான் உண்மையில பிச்சைக்காரன் கிடையாது, நான் உங்ககிட்ட ஹதீஸ் கற்பதற்காக வேண்டி ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறேன், நீங்க வீட்டு சிறையில் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன், அதனாலதான் உங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வந்தேன், எப்படியாச்சும் ஹதீஸை கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நான் வீட்டு சிறையில் இருக்கிறேன், இப்ப நான் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தினந்தோறும் இது போன்ற தோற்றத்தில் நான் வந்து அல் அஜ்ர் அல் அஜ்ர் ரஹிமக்குமுல்லா என்று நான் சத்தம் போடுவேன், நீங்க அந்த 1-2 நாணயங்களை கொண்டு வந்து போடுற மாதிரி ஹதீஸை வாசிச்சிருங்க, நான் அதை மனப்பாடம் பண்ணிக்கிறேன், இப்படியே நான் என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட இருந்து ஹதீஸை நான் கற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி தகீ இப்னு மிஹ்லப் சொல்றார். அப்ப இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னு சொன்னா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுக்கு இந்த ஹதீஸ்களை எல்லாம் சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற வேட்கையில தானே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கல்வியை பிறருக்கு போதிப்பதற்கு என்ன தியாகமும் செய்வதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறாங்க. அதனால தகீ இப்னு மிஹ்லபினுடைய இந்த யோசனைக்கு இமாம் அவங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு தினந்தோறும் தகீ இப்னு மிஹ்லப் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு பிச்சைக்காரரை போன்று ஒரு தோற்றத்துல அவர் வந்து அல் அஜ்ர் அல் அஜ்ர் ரஹிமக்குமுல்லா என்பதாக சத்தம் போடுவாரு. இமாம் அவங்க வந்து காசு போடுற மாதிரி ஹதீஸ் சொல்லுவாங்க. இவங்க சொன்ன மாத்திரத்திலேயே அப்படியே அவர் நின்ற நிலையிலேயே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போயிடுவாரு. இப்படியே 1,00,000 ஹதீஸ்கள் மனப்பாடம் பண்ணிட்டாரு தகீ இப்னு மிஹ்லப். அவர்கள் மனனம் செய்து வைத்திருந்தது 3,00,000 ஹதீஸ். அந்த 3,00,000 ஹதீஸ்ல 1,00,000 ஹதீஸ தகீ இப்னு மிஹ்லப் இதே நிலையிலேயே மனனம் செய்து விட்டார். மனனம் செய்து முடிச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அதற்கு பிறகு முத்தவக்கீலுடைய காலத்துல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க வீட்டு சிறையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. முத்தவக்கீலுக்கு இமாம் அவர்களுடைய உண்மையான நிலை விளங்கி அவர் மன்னிப்பு கேட்டார். என்னுடைய தகப்பனாரெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கிங்க, அதனால உங்களை நான் கண்ணியப்படுத்தணும், கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முத்தவக்கீல் என்ன பண்ணாருன்னு சொன்னா, நீங்க அரண்மனைக்கு வந்துருங்க. அதனால இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க கடைசி வரைக்கும் அரண்மனைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப முத்தவக்கீலுடைய காலத்துல இமாம் அவங்க விடுதலை ஆயிடுறாங்க.
இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொன்னாங்க, ஒரு உண்மையான சிறந்த ஒரு மாணவரை நான் காட்டவா என்பதாக சொன்னாங்க. சொன்ன உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு தகீ இப்னு மிஹ்லபினுடைய கிராமத்துக்கு இமாம் அவங்க போனாங்க. இமாம் அவங்க வர்றாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் விழா கோலம் பூண்டு ரொம்ப சந்தோஷமாக வரவேற்பதற்கு ஆயத்தமாகறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பார்க்கும் பாக்கியத்தையாவது எனக்கு கொடு என்று உலகத்தினுடைய பல பகுதி முஸ்லிம்களும் துவா செய்து கொண்டிருந்த காலம். இமாம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பாடம் கற்கிறதுங்கிறது அதை விட பெரிய பாக்கியம். பாடம் கற்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள பார்க்கிற பாக்கியத்தையாச்சும் கொடு என்று சொல்லி உலகத்தினுடைய பல பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் துவா செய்து கொண்டிருந்த அந்த காலம். இப்படி இருக்கும்போது இமாம் அவர்கள் தன்னுடைய ஊருக்கு வராங்களாம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல என்ன செய்யறாங்க, வரவேற்பதற்காக வேண்டி தடபடலான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சாங்க. இமாம் அவங்க ஊருக்குள்ள வந்து நேரா தகீ இப்னு மிஹ்லபினுடைய குடிசைக்கு போனாங்க. நான் இங்க வந்தது அவங்கள சந்திக்கிறதுக்கு தான் என்பதாக சொல்லி தகீ இப்னு மிஹ்லப் அவங்கள போய் சந்திச்சாங்க. அவர்களோட இமாம் அவர்களுடைய மாணவர்களும் சேர்ந்து அவர்களை சந்திச்சாங்க. அப்பதான் இமாம் அவங்க சொன்னாங்க, நீங்க சிறந்த மாணவரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இதோ இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். இப்படி கிடைச்சதுதான் இந்த தீன். இதுவெல்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு உழைப்பிற்கு பின்னாலும் கிடைச்சதுதான் இந்த ஹதீஸ். ஈஸியா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜி வளர்ந்த காலம் இல்லாது. அப்ப இப்படித்தான் இந்த இந்த மார்க்கம் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஆக இப்படியெல்லாம் கல்வி கற்பது, கல்வியை போதிப்பது, அதில் அவர்கள் காட்டிய அந்த தீவிர நிலையை நம்ம வந்து பார்க்கிறோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்களாம், யார் ஹதீஸின் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மதிப்பார்கள். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மீது மதிப்பிழந்து இருக்கிறார்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையிலும் மதிப்பிழந்தவர்களே என்பதாக இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்களாம். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. யார் ஹதீஸின் மீது மரியாதை கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மரியாதை வைத்திருப்பார்கள். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அதனுடைய மதிப்பை உணராமல் இருக்கிறார்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த மதிப்பும் இல்லாதவர்களே என்பதாக இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்களாம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர் இமாம் அல் மர்வதி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நான் ஒரு தடவை என்னுடைய ஆசான் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவங்களை சந்திச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப என்னுடைய ஆசார் என்னை பார்த்து சொன்னாங்க, எப்படிப்பா நல்லா இருக்க முடியும், அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா சில காரியங்களை செய்யுன்னு சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம செய்யறோமா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்கு மலக்குமார்கள் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் நப்சு, இன்னொரு பக்கம் ஷைத்தான் பெரிய தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ரூஹை எடுக்கிறதுக்கு மலக்குல் மௌத் வேற தயாரா இருக்கிறாங்க. இதுக்கு இடையில எங்க நாம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. அப்போ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் அவங்க எப்படி கடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லையா. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிறப்பு புரியறதுக்கு இது ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் அவங்க வஃபாத்தானாங்க. இமாம் அவங்களுடைய ஜனாசா தொழுகையில 10 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல பெண்கள் மட்டுமே 60,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இமாம் அவர்களினுடைய ஜனாசா காட்சிகளை கண்டு மட்டுமே 20,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது இமாம் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தன்னுடைய மௌத்து கூட தாவாவாக அமையுது அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையே தாவாவா அமையறது இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையே தாவாவா இன்னைக்கு அமையறது இல்ல. தன்னுடைய மௌத்து கூட தாவாவா அமைஞ்சிருக்கு பாருங்க. இமாம் அவர்களுடைய ஜனாசா காட்சிகளை கண்டு மாத்திரமே 20,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இமாம் அவங்க எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்ற மாதிரி நமக்கு இவர்கள் எல்லாம் வெறும் மார்க்கத்தை சொன்னார்கள் என்பதை தாண்டி முழு வாழ்க்கைக்குமே அவர்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். வெறும் சட்ட விஷயத்துல மட்டும் அல்ல, எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எப்படி ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லி சட்ட ரீதியிலான விஷயங்களுக்கு மட்டும் இவர்கள் முன்மாதிரி இல்ல. எப்படி வாழணும், நம்முடைய உள்ளத்தை எப்படி பண்படுத்தி கொள்ள வேண்டும், மறுமையை எப்படி நம்பணும்னு சொல்லி முழு வாழ்க்கைக்கும் இவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. அதிகமாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஜுஹுத், உலக பற்றின்மை அப்படிங்கிறது பொருள். அதுல ஒரு அழகா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜுஹுத் என்பது, இந்த உலக பற்றின்மை என்பது வறுமையினுடைய வெளிப்பாடு அல்ல. வறுமையினுடைய வெளிப்பாடு அல்ல. காசு பணம் இல்லை அதனால உலகத்தின் மேல ஆசை இல்லை அப்படிங்கிறது கிடையாது. உலக பற்றின்மை என்பது வறுமையினுடைய வெளிப்பாடு அல்ல. அது எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் உள்ள பக்குவத்தினுடைய வெளிப்பாடு. எனவே தான் நாம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட ஜாஹித் என்பதாக சொல்லுகிறோம். புரியுதா? உலக பற்றற்றவர்னு சொல்லி நம்ம யார சொல்றோம்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே நாம் ஜாஹித் என்றுதான் சொல்லுகிறோம், உலக பற்றற்றவர் என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இல்லாததா?
அவங்கள்ட்ட ஆட்சி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, பல்வேறு செல்வாக்கு அவங்கள்ட்ட இருந்துச்சு. காற்றை வசப்படுத்தினாங்க, ஜின்கள்கிட்ட பேசினாங்க. பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரர்கள். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகரான சுகபோக இன்பங்கள், பதவி பட்டங்கள் பெற்றவர்கள் யாராச்சும் உலகத்தில் இருக்க முடியுமா? இல்ல. அவங்க தானே இந்த உலகத்திலேயே நம்பர் 1 செல்வாக்கு மிக்கவர்கள். யார்? ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவர்களையே நாம் ஜாஹித் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஜுஹுத் என்பது வறுமையினுடைய வெளிப்பாடு அல்ல, அது கட்டுப்பாட்டினுடைய வெளிப்பாடு என்பதாக சொல்லி இவ்வளவு அழகான ஒரு உதாரணம். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகச்சிறந்த செல்வந்தர், ஆனால் ஜாஹித். மிகச்சிறந்த செல்வந்தராகவும் இருக்க முடிகிறது, உலக பற்றற்றவர்களாகவும் இருக்க முடிகிறது என்று சொன்னால் உள்ள கட்டுப்பாடு. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இமாம் அவங்க அழுத்தமாக சொல்ற செய்தி இதுதான். ஆக ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஜாஹிதாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுல இருந்து ஜாஹிதினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்மளால இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நம்முடைய முன்னோர்கள் அத்துணை பேருமே வெறும் சட்டதிட்டங்களை சொன்னாங்க அப்படிங்கிறத தாண்டி முழு வாழ்க்கைக்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. வ ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.